நான் பிறந்து வளர்ந்தது ஒரு வெரி ஆர்டினரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சரிங்களா? அப்பா அம்மா, ஒரே பொண்ணு. நான் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா ட்ரீம்ஸும் நான் தான். இந்த அளவுக்கு படிப்பு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ படிப்போடு சேர்ந்து சின்ன 5 வயசுலேருந்து இது வந்துட்டே இருந்துச்சு. அதாவது சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஸ்கூல் பத்மா சேஷாத்ரி பாலபவன், பிஎஸ்பிபின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சக்திக்கு மீறின ஸ்கூல் தான் அது. பட் அப்பா அம்மா அங்கே தான் கடைசி வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் தனியாக தெரியும். ஏன்னா ஆர்டிஸ்ட்னாக்கா எல்லாரும் ஆடி பாட மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு கிளாஸில் யாராவது ஒருத்தங்க தான் ஆடுவாங்க பாடுவாங்க. ஸோ பாப்புலாரிட்டியும் வரும் டீச்சர்ஸ் நடுவில், ஸ்டூடெண்ட் நடுவில். அதனால் இது ஒரு பெரிய ஊக்கம் ஸ்கூல் டேஸ். சுவாமிமலை ஸ்ரீ எஸ்கே ராஜரத்னம் பிள்ளைன்னு பெரியவர் அவர். அவர்கிட்ட போனப்புறம் தான் இந்த கலையோட சீரியஸ்னஸ் வந்து, அதாவது முறையாக சரியாக படித்தது அங்கே தான். நடனம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வந்து ரொம்ப பிரமாதமாக பாடுவார். அது கேட்கறதுக்கே நாங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லைங்களா? நம்மளும் பாட கற்றுக்கணும் அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு களக்காடு மகாதேவன் ஐயர்னு ஒரு பெரியவர்கிட்ட சங்கீதமும் கற்றுக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அரங்கேற்றம் வந்து நான் 10ஆம் கிளாஸ் 10th முடிச்சு எக்ஸாம் முடிச்சு ஒரு மாதம் லீவ் இருக்கும் இல்லைங்களா? அந்த லீவில் வந்து முழுக்க ப்ராக்டிஸ், தினப்படிக்கு ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் 1 month கழிச்சு அரங்கேற்றம் டேட் ஃபிக்ஸ் ஆச்சு. இப்போ வாத்தியாரே தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து நம்மலாம் ஆப்டெல்லாம் பண்ண முடியாது. நம்ம எப்போ ரெடியாக இருக்கோமோ அந்த நம்மளோட குரு வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. அரங்கேற்றம் வந்து எங்கள் அப்பா வந்து தன்னை மீறி ஒரு கல்யாணம் மாதிரி கிராண்டாக பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், சொந்தக்காரங்க ஒரு பக்கம். நம்ம எப்படி ஆடினோம்லாம் அவங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த அரங்கேற்றம் முடிஞ்சால் அது நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து நம்மளோட வந்து பெரிய ஏதோ ஹீரோயின் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய இன்சிடென்ட் என் லைஃப். எப்பயுமே டான்ஸ் என்னோட வாழ்க்கையாகும்னு நினைக்கல. வாழ்க்கையோட டான்ஸ் வரும் அப்படின்னா, ஏன்னா அப்போ கொஞ்சம் அவேர்னஸ் கம்மி எனக்கு எஸ்பெஷலி எஜுகேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அப்போ இல்லை. அதாவது இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, நம்ம எடுத்து இதையே வந்து வழியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு அப்போ தெரியாது. நம்ம அரங்கேற்றம் முடிச்சு ஒரு 1-2 பெர்ஃபார்மன்ஸஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கழிச்சு வாத்தியார் கூட முடியாமல் போய் அவர் காலமாயிட்டார். அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபேமிலிலையும் ஒரு செட்பேக் இருந்தது, ஃபினான்ஷியல் செட்பேக் இருந்தது. ஸோ கலையிலேருந்து கொஞ்சம் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிடுச்சு. படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி இன்னொரு பெரிய குருக்கிட்ட போய் நான் சேர்ந்தேன். திரும்பி ஆர்வம் வந்தது போய் படிக்கணுன்ட்டு. ஒரு கேப்புக்கு அப்புறம் அவங்க கிட்ட போச்சு. அவங்க இதுதான் சொன்னாங்க, உன்னை சேர்த்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ ரொம்ப பெரியவர்கிட்டேருந்து வந்திருக்கேன், ஆனாக்கா நீ இதை விட்டுடுவேன், கல்யாணம் ஆகுது, உனக்கு இதோடு இது நின்று போயிடும், நீ நிற்க மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ண. அப்புறம் நான் வந்து பண்ணேன். அப்படி அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் நிறுத்தவே மாட்டேன், நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன். கடைசியில் நிறுத்தினேன். கல்யாணம் ஆகிட்டு கன்சீவ் ஆகிட்டு நிறுத்தினது தான். மேரேஜ் ஆச்சு, நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆச்சு, முதல் குழந்தை எனக்கு வந்து கொஞ்சம் பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை பிறந்தது ப்ரீமெச்சூராக பிறந்தது. ஸோ மனசெல்லாம் அதுலேயே குழந்தை வளர்க்குறது அப்படியே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஃபேமிலி டைம், இதை முடிச்சிருவோங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் நான் அப்ரோச்சே பண்ணலை. திரும்பி அந்த டான்ஸ் ஸ்கூலில் நான் போகலை. மைண்டெல்லாம் அதில் இருக்கும். ஸோ எப்பப்போ யாரெல்லாம் கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். அது ஒரு பக்கம். என்னோட பசங்களோட கிளாஸ்மேட்ஸ்லாம் உட்கார வச்சு ஒரு ஜாயின்ட் ஸ்டடி, இவங்க படித்த ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணி அவங்க ஆனுவல் டேக்கெல்லாம் வந்து ஏதான ஒரு குட்டி டான்ஸ் ட்ராமாலாம் போட வைப்பேன். அப்புறம் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணேன். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் முழுசாக இதில் இறங்கலை. அவ்வளோக்கு டைமும் இல்லை. நம்மளுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு கூட்டு குடும்பம் நம்மளோடது. அதில் வந்து குழந்தைங்களே 4 பேர் பெரியவங்க. அதனால் நம்ம மைண்டும் வந்து குழந்தையோட க்ரோத்தில் போயிடுச்சு, பர்சனல் இதில் இல்லாமல் போய். ஸோ இப்படியே ஒரு 15 வருஷம் ஆச்சு. இல்லை, என்னோட டாக்டருக்கு வந்து டான்ஸ் அவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து நான் வந்து டான்ஸ் படிச்சுட்டு கண்டினியூஸாக
கிளாஸ்ன்னு போகாட்டி கூட டான்ஸ் கோச்சிங் அவளுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் நான். 2010 கோத்தகிரி ஷிஃப்ட் ஆனோம். நாங்கள் 5 பேர் அங்கே போனால் நிறைய டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அங்கே கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. ப்ளஸ் அங்கேயுமே நான் பசங்களை சேர்த்து விட்ட ஸ்கூல் ஒரு கல்ச்சர் ஓரியன்ட் ஸ்கூலாக அமைஞ்சுது. அங்கே ஒரு ப்ராப்பராக நடனம் பயிற்சி அந்த ஸ்கூலில் போயிட்டே இருந்தது. அந்த குரு கிட்ட நான் திரும்பி நானுமே ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னு போய் சேர்ந்தேன். ஸ்ரீமதி யாழினி ஜோசப் அவங்க பேர். அவங்கக்கிட்ட ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி போய் சேர்ந்தேன். நான் சேர்ந்து பார்த்தா அது ஒரு 10 நாளில் பழைய ரேப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க ஸ்கூலில் போய் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கெல்லாம் நல்லா க்ரோத் ஆச்சு. அது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் கோத்தகிரிங்கிற ஊருக்கு ஷிஃப்ட் ஆனோம். முதல்ல குன்னூரில் இருந்தோம். குன்னூர்லேருந்து கோத்தகிரிக்கே போயிட்டுருப்போம் ஸ்கூலுக்கு. அப்புறம் கோத்தகிரிக்கே ஷிஃப்ட் ஆச்சு. அங்கே ஒரு பெரியவர் மிஸ்டர் நீலகண்டன் பேர். அவர் ஒரு மியூசிக் டீச்சர். அவர் எனக்கு சொன்னார், கோத்தகிரியில் டான்ஸ் ஸ்கூல்ஸே இல்லை மேடம், ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவே நாங்கள் சங்கரம்ங்கிற அமைப்பு அவர் சொல்லி செட்டப் பண்ணி ஸ்டார்ட் ஆச்சு. கோத்தகிரியில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெஸ்பான்ஸ். காரணம் அங்கே சினிமா தியேட்டர் மால்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கோவில் கலை தான் அவங்களுக்கு எல்லாமே. ஸோ அங்கே ஒரு டான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அவங்க ரொம்ப அந்த ஊருக்கு அது ரொம்ப வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. கிட்டத்தட்ட 200-250 அங்கே கிளாஸஸ் 2 வருஷத்தில் எனக்கு க்ளோஸ் டு 300 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே உண்டு. ஏன்னா எல்லாருமே கலையை விரும்பி படித்தாங்க. எனக்கும் அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு தனி ஐடென்டிட்டி. ஸோ நான் அந்த அரங்கேற்றமில் ஒரு ஃபீல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி ஆஸ் அ குரு. என்னோட டாட்டர் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போனாங்க. ஸோ ஓவர் நைட் எடுத்த டெசிஷன் அது. நம்ம சங்கரம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் மூடிட்டு கோயம்புத்தூர் போய் ஷிஃப்ட் ஆகணுங்கிற டெசிஷனுக்கு அவங்க 12th முடிச்ச உடனே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த அப்படியே அந்த இன்ஸ்டிடியூஷன் அத்தோடு அங்கே க்ளோஸ் ஆச்சு. கோயம்புத்தூரில் 2015 April 14th என்னென்னா, ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் அவர் தான் இப்போ அங்கே மூடிட்டோம். அவருக்கு தெரியும் நமக்கு இது நம்மளோட ஓடிட்டே இருக்க நம்ம நினைப்பெல்லாம் அதில் இருக்குங்கிறது தெரியும். ஸோ அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடம் ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு பார்த்தாங்க. இப்போது டோட்டலாக மூடியாச்சு, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம இதை ஆரம்பித்தா அது ஏர்னிங் வருமாங்கிற யோஜனைலாம் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு தைரியம், ஏன்னா கோத்தகிரியில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தைரியம் கொடுத்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையும் கொடுத்தது. இங்கே நோ லுக்கிங் பேக். நிறைய குழந்தைங்க சேர, படிப்பும் நல்லா போயிட்டுருக்கு, பர்ஃபார்மன்ஸஸ் நிறைய, எக்ஸாமினேஷன்ஸ், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும். கோத்தகிரி நீலகிரிஸ் ஒரு சின்ன இடம், நம்ம படித்து நம்ம தெரிஞ்சிருவோம். இப்போ ஒரு பெரிய இடத்துக்குள்ளே வரைச்சி ஒரு கடல் மாதிரி இடம் அங்கே ஆல்ரெடி இருக்கச்சு. நம்மளோட சேலஞ்ச் அங்கே நம்மளோட ட்ரைனிங், நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக பர்ஃபார்மன்ஸஸ், எந்த வித்தியாசம் கொடுக்குறோம். அது ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அந்த ஒரு வெளியூர் ஆடியன்ஸ்க்கு ஒரு டான்ஸ் நடக்கிறச்சே அவங்களுக்கு போய் புரியணும். வேறு மொழிக்காரங்க, இது வேறு லாங்குவேஜில் இருக்குது, புரியணுங்கிறதுக்கான ஒரு சின்ன ரன்னிங் கமெண்ட்ரி, கொஞ்சம் அந்த வாய்ஸ் மாற்றி கேரக்டர்ஸ்க்குரிய வாய்ஸ், கொஞ்சம் டைலாக்ஸ் போட்டு ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணுறச்சு. அது நம்மளை ஒரு வித்தியாசமாக காமிச்சிச்சு. அதே சமயத்தில் நிறைய பேரை போய் ரீச் ஆச்சு. கோயம்புத்தூர் ஸ்டடி ஆகி 2018 நான் திரும்பி கோத்தகிரியில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே செட் ஆச்சு. அங்கே போய் வீக்லி சாட்டர்டேஸ் அங்கே போயிட்டு அங்கே கிளாஸ் எஸ்டாப்ளிஷ் திரும்பி பண்ணேன். நான் ஆன்லைன் எடுக்க ஆரம்பித்தேன் 2018 ஆரம்பத்துலேருந்து. ஏன்னா டான்ஸ் எப்படி ஆன்லைனில் படிக்க முடியும் நானும் யோசிச்சது உண்டு. பட் ஒரு வாய்ப்பு வருது, அதை எதுக்கு விடணும்னு நினைப்பேன். ஸோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சது. ஓவரால் பார்த்தா 400 குழந்தைங்களுக்கு சங்கரம்ன்ற இன்ஸ்டிடியூஷனில் இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகுது. கோத்தகிரியில் என்னோட பிரான்ச். அதே மாதிரி நியூ ஜெர்சி, அதாவது USA
கம்ப்ளீட்டாக ஆன்லைன் நடந்துட்டுருக்கு யூஎஸ்ஏல. அதில் நியூ ஜெர்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகுது. மீதி பார்ட்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ, கனடா, எல்லா இடங்கள்லேருந்து பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரங்கேற்றம்ங்கிறது இப்போ எப்படின்னா அது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் மாதிரி. ஸோ குழந்தைங்க அதை பண்ணுறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் எடுத்து பண்ணுறாங்க, பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதை வந்து அப்பார்ட் ஃப்ரம் மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் இதை கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறாங்க. நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ், டைட்டில்ஸ், ஆனர்ஸ், டிவி ஷோஸ், அப்புறம் இப்போல்லாம் ஆன்லைன் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ போயிட்டு ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே இப்போது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. அவங்க தனி கிளாஸ் ஆரம்பித்து இன்கமும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குருங்கிறது எவ்வளோ முக்கியம்னு ஃபஸ்ட்டு அந்த டிக்னிட்டி ஆஃப் டான்ஸ், டிக்னிட்டி ஆஃப் ஆர்டிஸ்ட்க்கு இந்த குரு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நல்ல கலை படிக்கிறச்சே கலையோடு சேர்ந்த பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, மீதி சப்ஜெக்ட்ஸ். அதுவும் ஒரு நல்ல குரு கிட்ட படிக்கிறச்சே தான் அது எல்லாமே முழுமையாக கற்றுக்க முடியும். இல்லாட்டி பரதநாட்டியம் அறகுறையாக படிக்க இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து குருக்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய வேல்யூஸ் ஜாஸ்தி. நாளைக்கு இந்த குழந்தைங்க ஒரு டீச்சர் ஸ்டேட்டஸில் அவங்க இதை ஒரு கெரியராக எடுக்கிறாங்க டீச்சிங்கனாக்கா, அவங்க அந்த எப்படிப்பட்ட குருவாக இருப்பாங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க படிக்கிற டீச்சர் தான். இப்போ வந்து குரு சிஷ்யங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். பல ஏஜ் குரூப்பில் வந்து குழந்தைங்க 3.5 வயசுலேருந்து லேடிஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. அந்தந்த ஏஜ் குரூப்பை அந்தந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். எது பண்ணாலும் நம்மளோட பேக் ஆஃப் அவர் மைண்ட் இன்டென்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு அப்லிஃப்ட்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து பார்த்து கவனித்து அந்த குழந்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு செய்யணும், வெளியே விட்டுட்டு போகிறதுக்கு செய்யக்கூடாது. என்னால் பேரண்ட்டோட ஷூஸ்லேருந்து, அதாவது அவங்களோட பொசிஷன்லேருந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கும் புரியுது. ஸ்டூடெண்ட் ஸோ எல்லா ரோலோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்காக, ஏன்னா நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால. இந்த மாதிரி நிறைய, அதாவது நாங்கள் ட்ராவல் கொஞ்சம் நிறைய பண்ணுவோம். அந்த ட்ராவல் பண்ணுறச்சே ஒரு வாட்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நாங்கள் சென்னை போயிட்டுருக்கோம், சேலம் பக்கத்தில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஐயப்பன் சீசன் அது. ஸோ என்னென்னா வண்டிகளே கிடையாது, 4 மணி நேரம் ரோட்டில் தான் இருக்கும். அந்த 4 மணி நேரம் ரோட்டில் நாங்கள் கோரியோகிராஃபியெல்லாம் பண்ணுவோம். வண்டியிலே மேக்கப் போட்டு, வண்டியிலே காஸ்டியூம் மாற்றி போய் எக்ஸாக்ட்லி 2 minutes அந்த ப்ரோக்ராம்க்கு 2 நிமிஷம் முன்னாடி நாங்கள் ஹாலில் என்டர் ஆகிறோம். பட் அந்த ப்ரோக்ராம் ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆச்சு. நம்ம ரோல் என்னன்னு நமக்கு நல்ல தெளிவாக புரியணும். வெளியில் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு டைரக்டராக இருக்கலாம். ஆனால் வீட்டில் நமக்கு சில கடமைகள் இருக்குது. வீட்டில் நம்ம ஒரு மருமகள், நம்ம ஒருத்தருக்கு மனைவி, குழந்தைங்களுக்கு தாய். இதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு அஸ்பைரிங் டான்ஸராக இருந்திருக்கேன், ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி உமன், பேரண்ட், அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் உமன், டீச்சர். இது நடுவில் நானுமே படிச்சுட்ருக்கேன். ஸோ திரும்பி ஒரு ஸ்டூடெண்ட். என் விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு முழுமை தருது.